ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக்ஸில் இருக்கிற 4 டெஃபினேஷன்ஸ் தான் என்ன பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த எக்கனாமிக்ஸ் இந்த டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வேர்டு எக்கனாமிக்ஸ்ன்ற வேர்டு எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த எக்கனாமிக்ஸ்ன்ற வேர்டு வந்து எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சுன்னா க்ரீக் வேர்டான ஒய்கோனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு க்ரீக் வேர்டில் தான் வந்துருக்கு. இந்த ஒய்கோனாமிக்ஸ்ன்ற வேர்டை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஒய்கோஸ், இன்னொன்று நெமின். இந்த ஒய்கோஸ்னா ஹவுஸ் ஹோல்ட், நெமின்னா மேனேஜ்மெண்ட், அந்த வீட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் பண்ணுறதை வந்து இந்த எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நாட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த நாட்டை வந்து ப்ராப்பராக வந்து நடக்கிறதுக்கு லா கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி இது பண்ணுறது தான் எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த டேர்ம் சொல்லுது. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணோம், இந்த எக்கனாமிக்ஸ் வந்து 19th century முன்னாடி வரைக்குமே பொலிட்டிக்கல் எக்கனாமிக் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆல்ஃப்ரட் மார்ஷல் வந்து இல்லை பாலிடிக்ஸ் தனி எக்கனாமிக்ஸ்னு தனின்னு சொல்லிட்டு 19th century அப்புறமா மாற்றிருந்தா இப்போ நம்ம படிக்கிற எக்கனாமிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறமா இதோட நேச்சர். இதில் மெயினான பாயிண்ட் எதுன்னா ஜேம்ஸ் கீன்ஸ் சொன்னார் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், பொலிட்டிக்கல் எக்கனாமி இஸ் சைட் டு ஹேவ் ஸ்டாங்கிள் இட் செல்ஃப் வித் டெஃபினேஷன்ஸ். ஜேம்ஸ் கீன்ஸ் சொல்லியிருப்பாரு. இவர் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எக்கனாமிக்ஸ். இவர் தான் சொல்கிறாருன்னா இந்த எக்கனாமிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் வந்து இது எக்கனாமிக்ஸ் டெஃபினேஷன்ஸை வந்து டெஃபினேஷன்ஸாலேயே தன்னை வந்து கழுத்தை நிறுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். ஏன்னா அவ்வளோ டெஃபினேஷன் இருக்குது எக்கனாமிக்ஸ்க்கு. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லியிருப்பார். அதில் மெயினாக எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய 4 டெஃபினேஷன் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. 4மே வேறு வேறு ஆளுங்க கொடுத்து சொல்லியிருப்பார். வேறு வேறு ஆளுங்க வேறு வேறு டைம் பீரியடில், எல்லாருமே ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க கிடையாது, வேறு வேறு டைமில் வாழ்ந்தவங்க. அதனால தான் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கலாம், எதனால் வந்து 4 டெஃபினேஷன் இருக்குது, ஒரு டெஃபினேஷனில் கொடுத்துட்டு போகலாமே. ஏன்னா இந்த எக்கனாமிக்ஸ்ன்றதை வந்து இவங்க எப்படி இந்த டெஃபினேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க வாழ்ந்த காலத்துக்கு, அவங்க சுற்றி இருக்கிற இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறமா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க வந்து இந்த டெஃபினேஷனை யோசிச்சிருக்காங்க. அவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களோட புரிதல் அவ்வளோதான். நீங்கள் இந்த 4 பேரோட டெஃபினேஷன் படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்க்கான டெஃபினேஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். அது இல்லைனா நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து வெல்த் டெஃபினேஷன். நீங்கள் இதை படிக்கிறது வந்து இப்போ நீங்கள் வந்து புக்கில் இருக்கிற நோட்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால தான் நான் தனியாக நோட்ஸாகவே போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெல்த் டெஃபினேஷன் சைடு பை ஆடம் ஸ்மித். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 4 பேருமே இந்த எக்கனாமிக்ஸ் டெஃபினேஷன் சொல்கிறது, மெயினான டெஃபினேஷன் சொல்கிறது 4 பேர். அந்த 4 பேருமே 4 புக்கு எழுதியிருப்பாங்க. 4 பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புக்கு எழுதியிருப்பாங்க. அதில் ஆடம் ஸ்மித் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, என்னன்னா an inquiry into the nature and cause of health of nations சொல்லிட்டு 1776 எழுதியிருப்பார். ஆடம் ஸ்மித்தோட டைம், அதாவது பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1723 1790 இவரோட வாழ்ந்த காலம். அந்த டைம் வந்து கிளாசிக்கல் ஏரா. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே பொறுத்துப்பாங்க வெல்த் டெஃபினேஷன் கிளாசிக்கல் ஏரா. அந்த பீரியடில் எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவரோட புரிதல். இவர் தான் சொல்கிறேன்னா எக்கனாமிக்ஸ்ன்றது சயின்ஸ் ஆஃப் வெல்த், எக்கனாமிக்ஸை ஒரு சயின்ஸ்னு சொல்கிறாரு. அவரோட டெஃபினேஷனை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க. எக்கனாமிக்ஸ்ன்றது அவங்க எப்படி இந்த நாடுன்றது, எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு தி நேஷன் கிரியேட்ஸ் இட்ஸ் வெல்த் அண்ட் இன்க்ரீசஸ் இட். ஒரு நாடு எப்படி வந்து அதோட செல்வத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதெல்லாம் உருவாக்குறது அப்படின்னு அதை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு பர்சன் எப்படி அவனோட சுயநலத்துக்காக வேலை செய்கிறான், அது இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப் ஆகுது. இது மாதிரி அவன் சுயநலத்துக்காக வேலை செய்கிறான், அது வந்து அந்த சொசைட்டிக்கு வந்து ஹெல்ப் ஆகுது. இதை பற்றி படிக்கிறது தான் வந்து எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து மெயினாக இதுக்கு நல்லா ஃபேமஸான ஆள் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லிட்டு ஒரு தியரியை வந்து இவர் முன்வைக்கிறாரு. அது ஒரு இம்பார்ட்டண்டான வந்து தியரி தான், அது நீங்கள் ஃபியூச்சரில் படிப்பீங்க. ஆனால் இவரோட டெஃபினேஷன் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்ன பிரச்சனைகள்னா கிரிட்டிசிசம் இருக்குது. இவர் வந்து வெறும் வெல்த்தை மட்டும்தான் பார்த்தாரே தவிர மக்களுக்கான தேவைகள், ஹியூமன் பிஹேவியரையோ இல்லை எமோஷன்ஸ்க்கோ இம்பார்ட்டன்ஸ் தரல. ஏதோ ரோபோட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணார். அதுக்கப்புறமா வெறும் வெல்த்தை மட்டும் தான் பார்த்து மிச்ச கேட்டகரிஸ், அதாவது ஹியூமன் எமோஷன், முன்னாடியே சொன்னது தான் ஹியூமன் எமோஷன்ஸ், இன்னும் மிச்ச இருக்கிற நிறைய ஃபேக்டர்ஸை வந்து இவர் கண்டுக்கவே இல்லை. இது இன்னும் நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால், இங்கே வெல்த்துன்னு மென்ஷன் பண்ணுறது மணியை மட்டும் அவர் மென்ஷன் பண்ணல. இங்கே வெல்த்துன்னு மென்ஷன் பண்ணுறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் மணியை மட்டும் மென்ஷன் பண்ணல, மணியோட சேர்த்து லேண்ட், லேபர், கேபிட்டல்
இதையும் தான் அவர் வெல்த் மென்ஷன் பண்ணுறாரு. லேண்ட்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், வெறும் லேண்ட் மட்டும் வராது. நீங்கள் புரிஞ்சுக்க நினைக்கலாம், லேண்டுனா வெறும் நம்ம விவசாயம் பண்ணுற இல்லைனா பில்டிங் கட்டுற அந்த லேண்டை மட்டும் கிடையாது. இங்கே லேண்டுன்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஆல் நேச்சுரல் ரிசோர்ஸ். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினரல்ஸு, அயனு, பூமியிலேருந்து இதெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாமே வந்து இந்த லேண்ட் டேர்முக்குள்ளே அடங்கிடும். செகண்ட் வந்து லேபர். லேபர் பார்த்தீங்கன்னா ஹியூமன் எஃபர்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். அப்புறமா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் மிஷின் கம்பெனி இதெல்லாம் தான் கேபிட்டல். எப்படி இந்த இது இவரோட டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆடம் ஸ்மித்தோட டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா, எப்படி இந்த சொசைட்டி வந்து இந்த நேஷன் வந்து எப்படி இந்த வெல்த்லாம் வந்து கிரியேட் பண்ணணும், இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இதை பற்றி மட்டும் படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறது இவரோட டெஃபினேஷன். புரியுதுங்களா? என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, அதாவது மக்கள் வந்து அவங்களோட செல்ஃப் கெயின்காக, அதாவது சுயநலத்துக்காக வந்து பாடுபடுறாங்க. அது வந்து இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு இவர் வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏன்றது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, காய்கறிலாம் விற்கிறாரு. அவர் இது காய்கறிலாம் விற்கும் போது பப்ளிக்கே விற்கிறாரு. அவரோட சுயநலத்துக்காக தான் விற்கிறாரு, ப்ராஃபிட் வரும். விற்றா அவருக்கு ப்ராஃபிட் வரும். செல்ஃபிஷ் நோக்கத்துக்காக தான் பண்ணுறாரு, அவருக்கு காசு வேணும் அதுக்காக பண்ணுறாரு. இப்போது என்ன நடக்குதுன்னா, காய்கறி அவர்கிட்ட இருந்து போகுது, அதுக்கு பதிலாக கேஷ் வருது. இந்த காய்கறிலாம் யார் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா மக்கள் தான் வாங்குறாங்க. இப்போது இவருக்கு கேஷ் வந்த மாதிரி ஆச்சு, மக்களுக்கு காய்கறி கழிச்ச மாதிரி ஆச்சு. இது மாதிரி யாருடைய ஒரு இதுவும் இல்லாமல், இன்டர்வென்ஷனும் இல்லாமல், அதாவது தேர்ட் பார்ட்டி யாருமே இல்லாமல் ஒரு மார்க்கெட் வந்து அதுவே தானாக நடந்திருக்கு. ஒரு அதாவது இங்கே வாங்குறது விற்கிறது வந்து யாருடைய தூண்டுதல் இதுலாம் நடக்காமல் அதுவே தானாக நடந்திருக்கிறதுனால இதை பற்றி படிக்கிறதோ இதுதான் வந்து எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறார் அவர். ஓகேங்களா? இது வந்து இவரோட டெஃபினேஷன். யாரோட டெஃபினேஷன்? ஆடம் ஸ்மித்தோட டெஃபினேஷன். இப்போது இது வந்து ஆடம் ஸ்மித்தோட டெஃபினேஷன். இவர் தான் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செகண்ட் டெஃபினேஷன் யாருது பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் டெஃபினேஷன். சரி, யார் சொன்னது பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஆல்ஃப்ரட் மார்ஷல் மைக்ரோ எக்கனாமிக்ஸில் நிறைய இடத்துல வருவார். ஏன்னா நிறைய எக்கச்சக்கமான தியரி சொல்லியிருக்காரு. ஆல்ஃப்ரட் மார்ஷல் வந்து இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா நியோ கிளாசிக்கல் ஏரா 1824 1924 வரைக்கும் வந்து வாழ்ந்திருக்காரு. மறுபடியும் நோட்ஸ் கிட்டே வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் டெஃபினேஷன் சொல்லிட்டு சைட் பை யார் சொல்லலாம், அதுதான் ஆல்ஃப்ரட் மார்ஷல் சொல்லியிருக்காரு. இவரும் புக் எழுதியிருக்காரு. என்ன புக்னா த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் 1890 எழுதியிருக்காரு. இவரோட எக்கனாமிக்ஸ்க்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப், எக்ஸமைஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் சோஷியல் ஆக்ஷன்ஸ் கனெக்டட் வித் வெல்பீயிங். எக்கனாமிக்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, மனுஷனோட செயல்களை பற்றி படிக்கிறது தான். அது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் அவனோட செயல்கள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா அவன் வந்து எப்படி வந்து யோசித்து செயல்படுறான், அவனோட எமோஷன்ஸ்க்கு எப்படி வேல்யூ பண்ணுறான், இதை பற்றி படிக்கிறது மட்டும்தான் எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். புரியுதுங்களா? இஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் லைக் ஸ்கேல் இன் ஒன் சைட் வெல்த் அண்ட் அதர் சைட். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த எக்கனாமிக்ஸ்ன்றது வந்து ஒரு தராசு மாதிரி. ஒரு சைடு வெல்த்தும் இருக்கணும், ஒரு சைடு வெல்ஃபேராக இருக்கணும். இங்கே வெல்ஃபேர்னால் என்னென்னா நல்ல நமக்கு அதுலேருந்து என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு பொருள் செய்யுதுன்னா, ஒரு பொருள் எல்லாம் வாங்குறோன்னா அதில் எனக்கு என்ன லாபம் கிடைக்குது. வெறும் ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, மனதளவிலும் எனக்கு என்ன லாபம் கிடைக்குது. எமோஷன்ஸ்க்கு இங்கே இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்காரு ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஆனால் கூட இவரும் வந்து வெறும் மெட்டீரியல் திங்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. இவரோட பிரச்சனை என்னென்னா, இவரோட டெஃபினேஷன் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதாவது என்னென்னா ப்ராப்ளம் இருக்குன்னா, இவரும் வந்து ஆடம் ஸ்மித் மாதிரியே வெறும் மெட்டீரியல் திங்ஸ்னால் நம்ம இப்போ தொடக்கூடிய பொருள், அதுக்கப்புறமா இந்த பொருளுக்குலாம் வந்து வேல்யூ இருக்குது, அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பார்த்தாரு. நான் மெட்டீரியல் திங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த வெல்ஃபேர்ன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு ஒரு பொருளை கன்சியூம் பண்ணுறது மூலிமா அது எனக்கு சிலது இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, எனக்கு ஒரு பொருளை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒரு ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே வந்து வேற ஒருத்தருக்கு வேற ஒரு ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சதான் அவருக்கு பிடிக்கணும் நம்ம அவசியம் இல்லைல்ல. அது மாதிரி தான் இவருடைய அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்ல. வெல்ஃபேர் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், பர்சன் டு பர்சன், டைம் டு டைம்.
நம்மளே சொன்னது தான். ஆடம் ஸ்மித் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்குன்னு. அதாவது இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் தேரி என்னன்னா, ஒரு கம்பெனியில் நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதில் அந்த கம்பெனியோட வேலை என்னன்னா, எந்தெந்த ஒர்க்கர்ஸ் எதில் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து அந்தந்த வேலைக்கு அந்தந்த ஒர்க்கர்ஸை சொல்லிட்டு டிவிஷன் பண்ணி அனுப்பி அவங்கள வேலை வாங்குறது தான் இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்ன்ற தேரி. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வெல்ஃபேர் டிவிஷன் வந்து நானும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இவர் வந்து ஆல்ஃபிரட் மார்ஷல். யார்? ஆல்ஃபிரட் மார்ஷல் வந்து இதுக்கு ஹியூமன் எமோஷன்ஸ்க்கு வந்து ஹியூமன் பிஹேவியருக்கும் ஹியூமன் எமோஷன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப்டர் கன்சூமிங் ஏ ப்ராடக்ட். உதாரணத்துக்கு இவர் ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சாக்லேட் சாப்பிட்றாரு. சாக்லேட் சாப்பிட்டு இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தரீங்க? 5 ஸ்டார்ஸ், அதாவது டோட்டலி 5 ஸ்டார். இதில் எத்தனை ஸ்டார்ஸ் நீங்கள் வந்து ரேட் தரீங்கன்னு கேட்டால் அவர் வந்து 5 ஸ்டார் கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு அந்த சாக்லேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த 5 ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கான, அதில் எனக்கு சாப்பிட்டதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது வந்து அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாருங்களோ அப்படி கூட சொல்லலாம். அதாவது யூட்டிலிட்டி அவருக்கான, அதுலேருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லலாம், இதில் யூட்டிலிட்டின்னு சொல்லாரு. அதாவது ஏன்றது வந்து ஏ வில் பை ஒன்லி இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் இஸ் ஹாப்பினஸ். ஏ பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும்தான் வாங்குவார். இப்போ வந்து அதே சாக்லேட் வந்து நான் பி கிட்ட கொடுக்குறேன். பி என்ன பண்ணுறாருன்னா, பியும் அந்த சாக்லேட் சாப்பிட்றாரு. ஆனால் அவருக்கு வந்து 4 ஸ்டார் தான் தர்றாரு. ஏன்னா எனக்கு அந்த சாக்லேட் அவ்வளோவா பிடிக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெல்ஃபேர்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் பர்சன் டு பர்சன், டைம் டு டைம், பிளேஸ் டு பிளேஸ் மாறும். அதனால இதை பற்றி படிக்கிறதும் இந்த இவரோட டெஃபினேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இங்கே இதே மாதிரி இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு கிரிட்டிசிசம் சொல்லிப்பேன். அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு, என்னன்னா மெட்டீரியல் திங்ஸ்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாருன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு சாக்லேட் தான் சொல்லியிருக்குமே, ஓகேங்களா? சாக்லேட்டுக்கு தான் அவர் வந்து மெட்டீரியலிஸ்டிக்னா இங்கே சாக்லேட் அது வந்து ஒரு பொருள். அதே வந்து நான் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்னால், உதாரணத்துக்கு நான் வந்து டாக்டர் கிட்ட போகிறேன், அங்கே வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறாரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மெட்டீரியலிஸ்டிக், அது வந்து ஒரு சர்வீஸ். அதெல்லாம் இதில் இங்கே இன்வால்வ் பண்ணல அவர். இது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இவருடைய டெஃபினேஷனில். இப்போ தேர்ட் டெஃபினேஷன் யார் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன் பை லியோனால்ட் ராபின்ஸ். இவர் வந்து நியூ ஏஜ் காலத்தை சேர்ந்தவர், ஓகேங்களா? இவரும் அவங்கள மாதிரி தான், இவரும் ஒரு புக் எழுதியிருக்காரு. என்ன புக்குன்னு இப்போ வந்து கிளியராக கேட்டால் பார்ப்போம். Scarcity Definition said by Leonard Robbins. புக் என்னன்னா an essay on the nature and significance of economic science. இதோட டெஃபினேஷன் என்ன? எக்கனாமிக்ஸ் இஸ் a science which studies human behavior as a relation between ends and scarce means which has alternative uses. அதாவது எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு சயின்ஸ். எதை பற்றி படினா, அவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல் சொன்னதையும் அவர் எடுத்துக்கினார், ஹியூமன் பிஹேவியரையும் எடுத்துக்கினாரு as the relation between ends and scarce. என்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ்னா, அங்கே என்ஸ்ன்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா நம்மளோட தேவைகள். ஸ்கேர்ஸ் மீன்ஸ்னா நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய பொருட்கள், ஓகேங்களா? விச் ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். இதை இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, அக்கார்டிங் டு எக்கனாமிக்ஸ் இஸ் a study of human behavior as a relationship between needs and scarce resources. We have also the study of alternatives. உங்ககிட்ட வந்து இப்போ வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இந்த இவரோட டெஃபினேஷன் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ்ன்றது சாய்ஸ் மேக்கிங். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்க. ஸ்கார்ஸ் டிவிஷன். இப்போது உதாரணத்துக்கு ஏன்னு ஒருத்தர்கிட்ட இருக்குது, ஏ கிட்ட வந்து 1000 rupees அவங்க அம்மா தந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து பர்த்டேக்கு அது 1000 rupees கொடுத்துருக்காங்க. இப்போது அவருக்கு 4 ஆப்ஷன் கிடையாது. அவருக்கு வந்து மைண்டில் 4 விஷ் இருக்குது, ஆசைங்க இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாண்ட் டு பை எ டாய் வாங்கணும்னு ஆசை. எவ்வளோனா அது ரேட் எவ்வளோனா 700. அதே மாதிரி வாண்ட் டு கோ ஃபார் ஏ மூவி, படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசை. அது ஒரு மூவி டிக்கெட் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 500 rupees ஆகுது. அதே மாதிரி புக்கு வாங்கணும்னு ஆசை, புக்கோட ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1000 rupees. அதே மாதிரி வாண்ட் டு பை கேக் அண்ட் செலிப்ரேட், பர்த்டேல அவரால் அதை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறாரு. அதோட ரேட்டை பார்த்தீங்கன்னா 300. இப்போ என்னன்னா, இது எல்லா ஆசையும் அவருக்கு இருக்குது. ஆனால் எல்லா ஆசையும் அவரால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா அவர்கிட்ட 1000 rupees தான் இருக்குது. எல்லாத்தையும் பண்ணால் அது 1000 rupees தாண்டி போகுது. இருக்கிறத வச்சு தான் அவரால் வாங்கப்படணும். எதனாச்சும் ஒன்று வந்து
அடைய முடியும். அதனால் என்ன பண்ணுவார், இதில் எது அவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ இல்லைனா எதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது நான் எடுத்தால் எனக்கு வந்து அதிகமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், எனக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்ப்பார். அதுக்கப்புறமா அதை எடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இவர் வந்து புக் வாங்கலாம் 1000 ருபீஸ்க்கு, இல்லைனா கேக்கு, 2 காம்பினேஷனும் பண்ணலாம். அது வந்து டாயும் வாங்கலாம், அதே டைம் வந்து கேக்கும் வாங்கலாம். ஏன்னா 700 + 300 ஒன்று வந்து அவருக்கு வந்து 1000 ருபீஸ் தான் ஆகும். அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா டாய் ப்ளஸ் கேக் 1000 ருபீஸ் அப்படியும் வாங்கலாம், இல்லைன்னா ஒரேடியாக புக்கும் வாங்கி 1000 ருபீஸ் பண்ணலாம். இந்த ரியல் வேர்ல்டு ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்களா, ரிசோர்ஸஸ்னால் இந்த இது வந்து நான் சொன்னது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு. இதே வந்து ரியல் வேர்ல்டில் எப்படி இது அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிற பாருங்க. நம்ம உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பூமியில் வந்து ரிசோர்ஸ்னால் எது சொல்கிறேன்னா அயன், காப்பர், இந்த மாதிரி பொருள் மினரல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஸ்கேசிட்டியாக தான் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது, அது அபண்டண்ட்டாக இல்லை இப்போது. ஆனால் அது மனுஷனோட தேவைகள், ஆசைகள் மட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது. உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, இரும்பு இருக்குது, அயன் இருக்குது. ஆனால் நம்மளோட நிறைய மிஷின் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஆனால் இருக்கிற அயன் வந்து வெறும் 10K டன் தான் இருக்குன்னா 10 டன் வச்சு அவ்வளோ நிறைய வந்து பல லட்சம் மிஷின் செய்யணும்னா முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இருக்கிற ரிசோர்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு மட்டும் தான் தரணும். இது மாதிரி இதை பற்றிலாம் படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறாரு லியோனார்டோ ராபின்ஸ். இதோட டெஃபினேஷன் வந்து மற்ற டெஃபினேஷன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல டெஃபினேஷனாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா சாய்ஸ் மேக்கிங் பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறது லியோனார்டோ ராபின்ஸ். இது வந்து ஒரு நல்ல டெஃபினேஷன். ஆனால் இவருக்கும் வந்து ஒரு சில கிரிட்டிசிசம்லாம் இருக்குது. என்னக்கு அதாவது இப்போ ப்ராப்ளம்லாம் இருக்குது இவரோட டெஃபினேஷனில். என்ன ப்ராப்ளம்னா பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கூட்ஸ் டைப்ஸ் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணல. உதாரணத்துக்கு அங்கே அதே மாதிரி தான் பண்ணாது, சர்வீசஸ்க்கு இதுக்கெல்லாம் இது பண்ணல, நம்மளாம் கூட்ஸ்ன்னு மட்டும் சொல்லிட்டாரு. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணார், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இவர் வந்து கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி நேஷ்னல் கோல்ஸோ இல்லை நேஷனல் பற்றி அதை பற்றிலாம் பேசவே இல்லை. ஒரு இண்டிவிஜுவல் பற்றி மட்டும் தான், சின்ன விஷயத்து மட்டும் தான், நேஷனலோட க்ரோத் பற்றி. அதே மாதிரி டைம் வந்து இவர் கண்டுக்கல. டைம், ஏன்னா எக்கனாமிக்ஸில் டைம் ரொம்ப முக்கியமானது, அதையும் வந்து கண்டுக்கல. நெக்ஸ்ட் வராரு க்ரோத் டெஃபினிஷன். யார் சொல்லுறது பார்த்தீங்கன்னா பால் சாமுவல்சன். இவரும் புக் எழுதியிருப்பார், அண்ட் இன்ட்ரோடக்ஷரி அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன லியோனார்டோ ராபின்ஸோட டெஃபினேஷனை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி சொல்லியிருக்காரு சாமுவல்சன். இவரை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் ஹவு சொசைட்டி சூஸ் வித் ஆர் வித்தவுட் மணி டு யூஸ் கேஷ் ரிசோர்ஸ் அண்ட் அட்டைன் த வான்ஸ் ஓவர் டைம் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த ப்ராடக்ட்ஸ் அமங் தெம்செல்வ்ஸ். அதாவது முன்னாடி சொன்னால் அதே தான், எப்படி வந்து இந்த சொசைட்டி வந்து தங்கிட்ட இருக்கிற கம்மியான ரிசோர்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அதோட மொத்த அளவற்ற தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறது, அதை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். அதே டைம் இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து மணி இன்வால்வ் இருக்கும். இந்த இடத்துல மணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதே டைம் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதுதான் இங்கே வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா டைம் கேன் சேஞ்ச் எவ்ரி திங். இப்போ இருக்கிறது வந்து ஃப்யூச்சரில் எப்படி வேணால் மாறலாம். அதனால டைம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் சொல்ல பார்த்தீங்களா, அக்கார்டிங் டு ஹிம் எக்கனாமிக்ஸ் இஸ் சேம் ஆஸ் லியோனார்டோ ராபின்ஸ், டைம் அண்ட் வித்தவுட் மணி வந்து இன்க்ளூட் பண்ணிப்பார். இந்த டைம்ன்றது ஒன்று உள்ளத்துல வர்றதுனால அவர் நேஷனலோட க்ரோத்தையும் இந்த இன்ஸ்டபிலிட்டியும் வந்து உள்ளத்து வர்றது. அதே மாதிரி வித்தவுட் மணி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்பார். இவர் வித்தவுட் மணி எதை மென்ஷன் பண்ணுறேன்னா பார்ட்டர் சிஸ்டத்தை மென்ஷன் பண்ணுறாரு. இது வந்து எக்கனாமிக்ஸ்ன்றது பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பண்ட மாற்று முறை, பொருளை கொடுத்து பொருள் வாங்குது, கரன்சி இல்லாமல். அது மாதிரி டைம்லையும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறது தான் இவரோட டெஃபினேஷன். இதோட கிரிட்டிசிசம் என்னதான் வந்து இவர் இதெல்லாம் சொன்னாலும் இன்னும் எக்கனாமிக்ஸ் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது, அது வந்து சரியாக வந்து இவர் தொடரலை. ஓகேங்களா, இதுதான் மொத்தம் 4 டெஃபினேஷன். முதல்ல ரிவைஸ் பண்ணிடுற பாருங்க. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் யார் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் வந்து ஸ்மித் வெல்த் டெஃபினேஷன் சொல்லியிருப்பார். வெல்த் டெஃபினேஷன் இதை பற்றினா ஒரு இண்டிவிஜுவல் வந்து பணத்தை சேர்க்கறது மட்டும்தான் அங்கே குறிக்கோள்னு சொல்லிட்டு போகிறது வெல்த் டெஃபினேஷன். வெல்ஃபேர் டெஃபினேஷன் வந்து பணத்தை தாண்டி ஹியூமனோட எமோஷன்ஸ்
இதுக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குது. அதை பற்றி படிக்கிறதுலாம் வந்து எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறது. வெல்ஃபேர் டெஃபினிஷன், ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன் வந்து என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் என்னோடய ஆசைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு எப்படி நான் வந்து என்னோடய மொத்த ஆசைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது, அதை பற்றி படிக்கிறது தான் ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன் சொல்கிறது. அதே மாதிரி க்ரோத் டெஃபினிஷன், எப்படி ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷனோ அது கூட வந்து டைமோ வித்தவுட் மணியும் ஆட் பண்ணால் அது க்ரோத் டெஃபினிஷன். உங்களுக்கு எக்ஸாம்ஸில் இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸ் கொடுத்து வச்சுருப்பேன், இது வந்து நீங்கள் வந்து அப்படியே எக்ஸாம்பிள் கூட எழுதலாம். ஏன்னா வந்து அப்படியே இருக்கும், இந்த எழுதுனீங்கன்னா இன்னும் ப்ரெசன்டேஷன் ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கும் கீழே இருக்கிறது மாதிரி தான் நோட்ஸை வந்து நான் எழுதியிருப்பேன். இது நீங்கள் கன்ஃபார்ம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.